ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மை ஃபால்ட் அப்படின்னு அண்ணன் தங்கச்சி லவ் பண்ணுற ஒரு திரைப்படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் நோவா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் இந்த திரைப்படத்தோட ஹீரோயினியே. இந்த பொண்ணு இப்போ தன்னோட பேக்கில் இருந்து ட்ரெஸ் வரைக்கும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கா. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மாவோட செகண்ட் ஹஸ்பண்டோட வீட்டுக்கு வந்து போகிறதுக்கு. அப்போ அவங்க அம்மா இவகிட்ட பேச்சு கொடுக்காங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ எதுக்கு நோவா இப்படி இருக்க, உனக்கு தேவையான எஜுகேஷன்லேருந்து எல்லாத்துக்காக தான் அம்மா இப்போ ஒன்று இங்கேருந்து கூட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் இப்போ என்னம்மா கேட்குறேன், எனக்கு இதெல்லாம் வேணாம், நீங்கள் உங்கள் செகண்ட் ஹஸ்பண்டோட இருங்க, என்ன எதுக்கு அங்கே கூப்பிடுறீங்க? அது மட்டும் இல்லாமல் அவங்க பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், அவங்க என்னோட படிப்பை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை, நானே என்னோட படிப்பை வந்து பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு நோவா நீ புரிஞ்சுக்கிட மாட்டேங்க, உன்னோட வாழ்க்கைக்காக தானே அம்மா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், உன்னோட வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசும்போது, இப்போ இது எதுக்கு நீங்கள் எமோஷனலாக பேசுகிறீங்க, இப்போ நான் உங்கள் கூட வந்து இருக்கிறேன், பட் எனக்கு ஸ்கூலில் அட்மிஷன் கிடச்சது ஒன்று, நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம நோவாக்கு வந்து 17 வயசு தாங்க ஆகும். இப்போ இவங்க 2 பேரும் பேசிட்டு எங்கே போவான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மாவோட செகண்ட் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து போவாங்க. அவங்க செகண்ட் ஹஸ்பண்ட் வந்து பெரிய கோடீஸ்வரங்க. இப்போ வந்து இவங்களோட வீட்டுக்குள்ளே வெல்கம் பண்ணுறக்காக 4 பேர் வெளியே நிற்பாங்க. அப்போ நம்ம நோவா என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லக்கேஜஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்ப போவாங்களா. அப்போ வந்து டக்குன்னு அங்கே வேலை பார்க்குறவங்க, மேம் நாங்கள் தான் லக்கேஜ் எடுப்போம், நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட லக்கேஜெலாம் அவர் எடுக்காரு. எதுக்கு அதுக்கப்புறம் இவங்க அம்மாவோட செகண்ட் ஹஸ்பண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து நம்ம நோவாட்ட பேச்சு கொடுப்பாரு. பேச்சு கொடுக்கும்போது அது எதையுமே நோவா வந்து சரியாக வாங்காமல் அவங்கள கொஞ்சம் இன்சல்ட் பண்ணாங்க. உடனே நம்ம நோவோட அம்மா வந்து மன்னிப்பு கேட்கும்போது, நீ எதை பற்றியும் கவலைப்படாது, எனக்கு இந்த விஷயம் புரியுது, வா நோவா நீ வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டை வந்து நோவாக்கு வந்து சுற்றி காட்டுறாங்க. அப்போ வீட்டை பார்த்துட்டு நோவா இதை பற்றி எதுவுமே கவனிக்காமல், இந்த வீட்டில் ஏதாவது கெஸ்ட் ரூம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, எதுக்காக அப்படி கேட்குறானோன்னா, இல்லை நான் கொஞ்ச நாள் தான் இங்கே இருக்க போகிறேன், எனக்கு ஏதாவது கெஸ்ட் ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நோவோட அம்மா கூப்பிட்டு போய் நோவாக்குன்னு ரெடி பண்ண ரூமை வந்து காட்டுறாங்க. அப்போ நோவா அந்த ரூமை பார்த்துட்டு, இந்த ரூம் என்னடா ஏற்கனவே தங்கியிருந்த ரூம் மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, இல்லை நீ இங்கே தங்க போகிறோம் அப்படிங்கிறக்காக இந்த ரூமை நாங்கள் உனக்காகவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நோவாட்ட வந்து அவங்க அம்மா இன்னொரு விஷயம் என்ன சொன்னோன்னா, எதிர்த்தாப்புல இருக்கிற ரூமில் தான் உன்னோட ஸ்டெப் பிரதர் இருக்கான், அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க, இவங்க இப்போ ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்காந்தவன், அவங்களோட மூத்த தாரத்தோட பையன், அவன் 8th ரூமில் தான் இருப்பான், அதாவது இவங்களுக்கு அண்ணன் முறை அப்படிங்கிற விஷயத்த அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்பா அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் இருந்தால் இப்போ எனக்கு என்ன அப்படின்னோடனே, நீ எதுவும் கவலைப்படாத, உனக்கு இந்த வீட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் உரிமையும் இருக்கோ இது அவனுக்கு இருக்குது, அதனால நீங்கள் 2 பேரும் சீக்கிரமாக ஃப்ரெண்ட் ஆகிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, நான் யாரு கூடயும் ஃப்ரெண்டாக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க கார்டன் இருக்குதுமா அதை வந்து நின்று பார்த்துட்டு இருப்பான். அப்போ பக்கத்து ரூமில் இவன் அண்ணன் சொல்லக்கூடியவன் ட்ரெஸ் இல்லாமல் சட்டையை மட்டும் போடாமல் வெளியே வந்து நின்று யாருக்கிட்டே ஃபோன் பேசியிருப்பான். அப்போ இவளுக்கு டப்புன்னு ஃபோன் வரும். யாருன்னு பார்த்தீங்கன்னா இவனோட ஃப்ரெண்டு வந்து அடிப்பான். அடித்து அவன் என்ன கேட்பான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீ எங்கே இருக்க, போயிருக்கிற வீடு தான் உனக்கு செட் ஆகுது அப்படின்னோடனே, எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்னோடனே இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, உனக்கு அனுபவிக்கவே தெரியலடி, உங்கள் அம்மா உனக்காக எவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன், இதுவே நானாக இருந்தேன் எல்லாத்தையும் அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி அங்கே வேறு ஏதோ பிரச்சனை இல்லையா, கம்ஃபர்டபுளாக தானே இருக்கா அப்படின்ல, அது தெரியல, இங்கே இவருக்கு இன்னொரு பையன் இருக்கானா, அவன் வேற எப்படிப்பட்டவன் ஏதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃப்ரிட்ஜில் ஏதாவது சாண்ட்விச் இருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்ப்பான். அப்போ சாண்ட்விச் இருக்காது. இதே இவ ஃப்ரெண்டுகிட்ட இவ சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனு இவனோட ஸ்டெப் பிரதர் வந்து அந்த இடத்துல வந்து நின்றுவான். நின்று உடனே டக்குன்னு அவனை பார்த்த உடனே, சாரி நான் எதுக்கு இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே திரும்பும்போது, அவங்க வீட்டில் வந்து ஒரு டாக் வந்து வளர்ப்பாங்க. அந்த டாக் வந்து நம்ம நோவாவை வந்து கடிக்கிறதுக்காக பார்க்கும். ஏன்னா ஃபோன் கீழே வந்துடும். இப்போ அந்த ஃபோனை எடுக்க போகலாம், அப்போ அது ஒரு மாதிரி முறைச்சிட்டு நிற்கும். அப்போ அவனோட அண்ணன் இருக்க அந்த அதாவது நம்ம ஹீரோ நிக்கு, இவன் என்ன சொன்னான்னா, என்ன நீ திட்டாத, என்னை திட்ட அது அவனுக்கு வந்து பிடிக்காது, அதனால நான் சொல்கிற வரைக்கும் நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து இவன் எடுத்துகிட்டு அவகிட்ட கொஞ்சம் பேசுவோம். அப்போ அவன் வந்து இவனுக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரியே பேசிட்டா. பட் அது எதையுமே இவன் கவனிக்க மாட்டான். அதுக்கப்புறம் இவன் ஃபோன் எடுத்துகிட்டு தன்னோட ரூமுக்கு போகும்போது இவன் ஃப்ரெண்டு வந்து ஃபோனை கட் பண்ணிக்கவே மாட்டான். அவன் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டுகிட்டே இருப்பான். அவன் டக்குன்னு என்ன சொல்லுவான்னா, அங்கே யாரடி, அவன் தான் நீ சொன்ன அந்த நிக்குங்கிற பையனா அப்படின்னோடனே, ஆமாம் அவன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான், அவன் குரல் ரொம்ப அழகாக இருக்குங்க, அவன்லாம் ஒன்று பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, அப்போ கண்டிப்பாக அவன் அழகாக தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் இவங்க அப்பா வந்து இன்றைக்கி எல்லாரையும் டின்னர் கூட்டு போகிறதுக்காக ரெடியாக வர சொல்லுவார். அப்போ இவன் நிக்கில் இருந்து அவங்க அம்மா வரைக்கும் எல்லாருமே ட்ரெஸ்ஸை போட்டு ஜம்முன்னு ரெடியாக இருப்பாங்க. பட் நம்ம நோவா என்ன பண்ணுவான்னா, அவங்க வாங்கி கொடுக்குற எந்த ஹை ரேட் உள்ள ட்ரெஸ்ஸையும் போடாமல் அவளோட பழைய ட்ரெஸ்ஸை போட்டு வருவான். பட் அவங்க அம்மா என்ன சொல்கிறனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒன்றா சாப்பிட்றதுக்கு டின்னருக்கு ஹோட்டல் போயிடுவாங்க. ஹோட்டல் போனதுக்கப்புறம் ஹோட்டலில் எல்லாரோட பாசையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் உள்ளே உட்கார வச்சுப்பாங்க. அப்போ நம்ம நிக் வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து இவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க. சொல்லும்போது அப்போ நிக்குக்கும் நம்ம நோவாக்கும் சுத்தமாக செட் ஆகுது. 2 பேரும் கொஞ்சம் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அதாவது ஏட்டுக்கு இப்படி பேசிட்டு இருப்பாங்க.
இத பார்த்து இவங்க அப்பா என்ன சொல்லுவான்னா, "உங்க 2 பேத்துக்குள்ள இப்ப என்ன பிரச்சனை? சரி நான் இப்ப கிளம்புறேன்" அப்படி சொல்லி நிக்கு கிளம்பும்போது, அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, "நீ நோவாவ அவங்க வீட்ல வந்து டிராப் பண்ணிரு. எங்க 2 பேருக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு" அப்படின்னோனே, "இல்ல நீங்க கால் டாக்ஸிலயே போ சொல்லுங்க" அப்படின்னோனே, "நான் சொல்றத நீ செய்" அப்படின்னு சொல்லிட்டு நிக்கு கூட நோவா வந்து கார்ல அனுப்பி விடுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது, நிக்குக்கும் நோவாக்கும் 2 சண்டை வந்து வந்துட்டே இருக்கு. அதான் 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. அப்ப டக்குன்னு நோவா என்ன சொல்லிடுறான், "உங்க அம்மா உனக்கு இருந்திருந்தா நீ சரியா வளர்ந்திருப்ப" அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தைய சொல்லுவேன். சொன்ன உடனே நிக்குக்கு கோவம் வந்துரும். கோவம் வந்தோனே இவன் என்ன பண்ணுவான்னா, கார நடு ரோட்ல நிப்பாட்டி டக்குனு அந்த இடத்துல நோவாவ இறங்க சொல்லுவான். "நோவா நான் இறங்க முடியாது. இந்த இடத்துல இறங்கி நான் எங்க போறது? நீ தேவையில்லாத வேலைகள் பார்த்துட்டு இருக்க" அப்படின்னோனே, "நான் சொல்றத நீ செய்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் இறங்கி நோவா வந்து இறக்கி விட்டுருவான். இறக்கி விட்டு, "நீ கால் டாக்ஸி இங்கேருந்து புக் பண்ணு. உனக்கு ஓட ஏதாவது ஆட்டோ, கால் டாக்ஸி வரும். அதில ஏறி நீ வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு இவன் டக்குனு வண்டி எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். நோவா கத்துவா, பட் இவன் எதுவுமே கவனிக்காம கிளம்பிட்டே இருப்பான். இதுக்கப்புறம் நோவா வந்து இங்க கால் டாக்ஸி புக் பண்ண பார்ப்பான். பட் கால் டாக்ஸி வந்து புக் ஆகாது. அந்த டைம் அந்த பக்கம் வந்து இன்னொரு காரை வந்து நிப்பாட்டி, அந்த காரு கூட இவன் சண்டை போடுவான். அதுக்கப்புறம் காருக்காரன் தூரமா போயிட்டு நிப்பாட்டிட்டு, திருப்பி வந்து நோவா வந்து இந்த கார்ல ஏத்திக்கிடுவான். ஏத்திட்டு போம்போது, "நீங்க எங்க இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த காருக்காரன்ட்ட இவன் "நான் இந்த இடத்துல இருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, "அது நிக்கோட வீடு தானே?" அப்படின்னோனே, "இல்ல நான் நிக்கோட செகண்ட் மதரோட மக தான்" அப்படின்னோனே, "நீ அவனோட சிஸ்டர் தானே?" அப்படின்னோனே, "சிஸ்டர்னா நான் கிடையாது" அப்படிங்கிற மாரி இவன் சொல்லுவான். சரி இப்ப நீ எங்க போயிட்டு இருக்கோன்னா, "நிக்கு இப்ப பார்ட்டிக்கு தான் போயிட்டு இருக்கான். நானும் இப்ப அந்த பார்ட்டிக்கு தான் போறேன்னோனே, நீ வேணா வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவள வந்து அந்த பார்ட்டி வந்து கூட்டு போவான். பார்ட்டி கூட்டு போகும்போது அங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து இவன் தான் நோவாக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருப்பான். நோவாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும்போது அங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரக்ஸ் அடிச்சுட்டு ஒரு படியா பைத்தியம் மாரி இருப்பாங்க. இத வந்து நோவா பார்த்துட்டே இருப்பானா. இங்க பார்த்தா நிக் வந்து எல்லா பொண்ணுங்களோடையும் முத்தம் குடுத்துட்டு ரொம்பவும் சந்தோஷமா, ரொம்ப ஜாலியா இருப்பான். இத நோவா பார்த்துட்டே இருப்பானா. திருப்பி நோவாவ வந்து நிக் தனியா கூட்டு வந்து என்ன சொன்னான்னா, "இங்க இப்ப எதுக்கு நீ வந்த?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் எதுக்கு வந்தேன்னா, நீ தானே என்ன நடு ரோட்ல விட்டு போயிட்ட" அப்படின்னோனே, "சரி இப்ப நீ இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னா, "நான் இப்ப இங்கேருந்து கிளம்பிடுவேன். பட் உங்க அப்பா கிட்ட நீ என்னெல்லாம் இங்க பண்ணியோ நான் எல்லாத்தையும் சொல்றேன். நீ படிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கடா. இதையும் நான் சொல்லுவேன்" அப்படின்னோனே, "சொன்னா நீ புரிஞ்சுக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்லி நிக்கு வந்து நோவாட்ட பேசி பார்ப்பான். பட் இவன் கேட்க மாட்டான். இந்த நேரத்துல நிக்கோட ஒரு ஃப்ரெண்டு வந்து அங்க வருவா. வந்து என்ன கேட்பான்னா, நோவாட்ட, "நீ தான் நிக்கோட தங்கச்சி?" அப்படின்னோனே, "அப்படின்னா நான் ஒண்ணும் கிடையாது." "சரி ஓகே கோவப்படாத. நிக்கு ரொம்ப நல்ல கேரக்டர். நீ தான் அவன புரிஞ்சுக்கிட மாட்டிக்க. உனக்கு தான் அவன பத்தி தெரிய மாட்டிக்க" அப்படின்னோனே, இந்த பக்கம் பார்த்தா மறுபடியும் நிக்கு எல்லா பொண்ணுங்களையும் முத்தம் கொடுத்து, இவன் நோவ வந்து வெறுப்பேத்திட்டு இருப்பான். உடனே நோவா என்ன பண்ணுவான்னா, அதை எதையுமே யோசிக்காம இங்கிட்டு இருக்கும்போது, அங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல வந்து சரக்கு ஊத்தி குடுத்து, அதாவது போதைப் பொருள் குடுத்து கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பானே, அதே மாரியே இவன்கிட்டயும் ஒரு ட்ரிங்க்ஸ வந்து குடுப்பாங்க. இவன் குடிச்சுருவானா, உடனே இவன் என்ன பண்ணுவான்னா, ட்ரிங்க்ஸ வந்து இவன் தட்டிடுவான். தட்டி விட்டு, "அதில ட்ரக்ஸ் கலந்துருக்குங்க. உன்ன யார் குடிக்க சொன்னான்னு?" சொல்லிட்டு, ட்ரக்ஸ் குடுத்தவன அந்த இடத்துல அடிச்சு விரட்டிருவான். விரட்டினதுக்கப்புறம் இவன் ரொம்ப போதையானோனே, இவன தூக்கிட்டு கார்ல போட்டு தன்னோட வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு வருவான். தூக்கிட்டு வரும்போது அவன் என்ன சொல்லுவான்னா, "நீ ரொம்ப நல்லவன் தான். உங்க அம்மா உன் கூட இருந்தா நீ கண்டிப்பா கரெக்ட்டா வாழ்ந்திருப்ப. உங்க அம்மா உன் கூட இல்லாதனால தான் நீ இப்படி வளர்ந்துட்டு இருக்க" அப்படிங்கிற மாரி சொல்லி அவன்கிட்ட பேசிட்டு இருப்பானா. இவன் சின்ன குழந்தை மாரி பண்ணிட்டு இருக்கானோனே, இவன தூக்கி ரூம்ல போட்டுட்டு, இவளோட செல் எடுத்து என்ன பண்ணுவான், அவங்க அம்மாக்கு "நான் சேஃபா வந்துட்டேன். நான் தூங்கிட்டு இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டு இவன் போயிருவான். காலையில நோவா எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது, நிக்கிட்ட என்ன கேட்பான்னா, "நேத்து நைட் என்ன நடந்துச்சு? நீ என்ன பண்ண?" "நான் ஒண்ணும் எதுவும் பண்ணலப்பா. வேணா வீடியோ எதுவும் எடுத்து வச்சிருக்கணுமா?" அப்படின்னு கேட்டோனே, அவ "இப்ப நான் உங்க அப்பாட்ட சொல்லிக் குடுப்பேன். நீ சொல்லு நேத்து நீ எப்படி இருந்தியோ நானும் அத சொல்லுவேன்" அப்படின்னோனே, டக்குனு அங்க வந்து நிக்கும் நோவாவும் பேசிட்டு இருக்கறத, இவங்க அப்பா, அம்மா வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு என்ன கேட்பான்னா, "2 பேரும் இப்போமாவது சண்டை போடாம சேர்ந்துட்டீங்களே! இதுவே எங்களுக்கு சந்தோஷம்" அப்படின்னோனே, "ஆமா இப்போதைக்கு சேர்ந்துருக்கோம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துலருந்து கிளம்பிருவாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நிக்குக்கு வந்து நைட் வந்து ஒரு ரேஸ் இருக்குங்க. அந்த ரேஸுக்கு அவன் கிளம்பி போயிருவான். நோவாவும் நிக்கோட ஃப்ரெண்டு மூலமா அந்த இடத்துக்கு வந்துருவான். நிக்குக்கும் இன்னொருத்தனுக்கும் ரேஸ் இருக்கும். அந்த ரேஸ்ல வந்து நிக்கு கலந்துக்கிட்டு அந்த ரேஸ வந்து அவன் ஜெயிக்க போகும்போது நோவாவ பார்த்தோன்னே அவனோட கவனம் எல்லாம் சிதறும். பட் இருந்தாலும் அவன் அந்த ரேஸ்ல வந்து அவன் ஜெயிச்சுருவான். ஜெயிச்சோனே அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கூட அவன் முத்தம் குடுத்துட்டு இருக்கும்போது, டக்குனு இங்க நோவா வந்து ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவன் ஊர்ல இருப்பான். அவளும் நோவாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிஸ் பண்ற ஃபோட்டோ வந்து இவன் பார்த்துருவான். பார்த்தோனே இவன் என்ன சொல்லுவான்னா, "அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க" அப்படிங்கிற மாரி சொல்லி இவன் பேசிட்டு இருக்கும்போது, நிக்கோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான்னா, "இதெல்லாம் பெருசா நீ யோசிக்காத. இந்தா இருக்கு சரக்கு. இத குடிச்சிட்டு நீ இதெல்லாம் மறந்துக்கோ" அப்படின்னோனே, இவன் என்ன பண்ணுவான்னா, அத குடிச்சிட்டு அங்க இருக்கிற ஒரு பையன் கூட முத்தம் குடுத்துட்டு இருப்பான். இத நிக்கு பார்த்துட்டு அவள தனியா கூட்டு வருவாங்க. கூட்டு வரும்போது அவ காரு கிட்ட வச்சு இன்னொருத்தன முத்தம் குடுக்கும்போது, அவன விரட்டி விட்டு, "இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னோனே, "உன் பாய் ஃப்ரெண்டும் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இப்போ உனக்கு என்ன ஒரு முத்தம் குடுக்குற மாரி ஒரு ஃபோட்டோ வேணும் அவ்வளோதானே. அத நம்ம செய்வோம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அண்ணன், தங்கச்சி 2 பேருமே அந்த கார்ல வச்சு முத்தம் குடுத்துட்டு ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துருவாங்க. இவங்க எடுத்தோனே நம்ம நோவாக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியும். ஏன்னா, அவளுக்கு வந்து நிக்கு கூட முத்தம் குடுத்தோனே ஒரு மாரி உணர்ச்சி மாரி ஒரு மாரியா லவ் மாரி வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம நோவா இருக்கா பார்த்தீங்களா, இவ வந்து நிக்கோட கார்ல உட்காந்துருப்பாளாம். அப்ப பக்கத்துல இன்னொருத்தன் கார கொண்டு வந்து ரேஸ் போடுறதுக்காக ரைஸ் பண்ணுவான். உடனே நம்ம நோவாவும் அவங்க கூட வந்து கார் ரேஸ் போடுவான். போட்டோனே அந்த கார் ரேஸ்ல வந்து நோவா வந்து ஜெயிச்சுருவான். ஜெயிச்சதுக்கப்புறம் அங்க நிக்குக்கும் அந்த பையனுக்கும் சண்டை வந்துரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் படி நம்ம நிக்கும் அந்த பையனும் தான் ரேஸ் பண்ணணும். இப்ப அவன் தங்கச்சி ரேஸ் போட்டு ஜெயிச்சுட்டனால, "இப்ப நீ தான் எனக்கு ஃபைன் அமௌண்ட் தரணும். ரூல்ஸ் நமக்கு தெரியும்ல" அப்படின்னோனே,
இவன் ரூல்ஸ்க்காக அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவான். அதுக்கப்புறம் நோவா என்ன சொல்லுவான்னா, நான் உனக்கு இந்த காசை தந்துடுவேனா அப்படின்னா, இப்போ இந்த பிரச்சனையை விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. சண்டை போட்டோன்னே நோவா வந்து நிற்க அந்த இடத்துல கூட்டிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்து போயிடுவான். வீட்டுக்கு போனோன்னா இவங்களுக்குள்ள என்ன பேசுறதுனே தெரியாது. இதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லனா, இந்த மாதிரி நீ கோவப்படுறதா எனக்கு வேண்டாம். ஏன்னா எங்கள் வீட்லேயே இப்படி தான் கோவப்பட்டு எங்கள் அப்பாவை நான் இறந்துட்டேன். அதாவது இவன் ஃபஸ்ட்டு டாட் வந்து இப்படி தான் ரொம்ப சைக்கோ மாதிரி இருப்பான். இதனால தான் நோவாக்கு அவனை பிடிக்க பிடிக்கும். அவனை ஜெயிலில் வர பிடிச்சி போட்டுப்பாங்க. இப்போ இந்த விஷயத்தை இவன் சொல்லலாம், இவனுக்கு என்ன சொல்றேன்னு. அதுக்கப்புறம் நம்ம நிக்கோட அப்பா இருக்கான் தெரியுமா, அவன் வந்து நோவாவோட அப்பாவை பற்றி சில விஷயங்கள் சொல்லுவான். அதாவது என்னன்னா, அவன் வந்து ஒரு பெரிய சைக்கோவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் வந்து அவனோட ஒய்ஃபாக வந்து குத்திட்டு தான் ஜெயிலுக்கே போயிருப்பான். இப்போ அவன்கிட்ட இருந்து தனியாக வந்து தான் நோவாவும் அவங்க அம்மாவும் இப்போ நம்ம கூட சந்தோஷமாக இருக்காங்க. அந்த சந்தோஷம் என்றைக்கும் நமக்கு கெடுதலாக போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவனுக்கு நோவாவை பார்த்தோன்னே பாவமாக இருக்கும். இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா, இவங்க அம்மா வந்து அப்பாவும் டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க அம்மா வந்து இதே மாதிரி இவங்க அப்பா மாதிரி இன்னொரு கல்யாணம் வந்து பண்ணுவாங்க. அது மூலமாக இன்னொரு குழந்தையும் பெற்றிருப்பாங்க. இப்போ அந்த குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குங்க. இப்போ இந்த விஷயம் வந்து இவனுக்கு தெரிஞ்சு இவன் அந்த குழந்தைய போய் பார்க்க போவான். அப்போ அந்த குழந்தை இவங்கிட்ட தான் பிக் பிரதர்ன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். அப்போ வந்து அவளுக்கு தேவையான மெடிசன்லேருந்து எல்லாமே கிடைக்குதுல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ கூட ஒரு ஃபோட்டோ எடுப்பான். அந்த ஃபோட்டோ எடுத்து இவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து வைப்பான். அப்படி அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வைக்கும்போது அந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம நோவை வந்து பார்ப்பான். பார்த்துட்டு நோவை என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு நம்ம நிக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நிக்கு அப்போ நைட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வருவானா. அப்போ அவன் ஷோபால வந்து உட்காந்துருப்பான். உட்காரும்போது இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே இவங்க 2 பேரும் வந்து முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சான். இவங்க முத்தம் கொடுத்துட்டு இருக்கும்போது டக்குனு அவங்க அம்மா வர மாதிரி இருந்தோடனே நோவை வந்து நவுண்டு உட்காந்துருவான். நவுண்டு உட்காந்துட்டு சாதாரணமாக அவங்க அம்மா கிட்ட வந்து இவன் பேசுவான். பேசி இவங்க 2 பேரும் முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக காலையில் என்ன பண்ணுவாங்க, இவங்க 2 பேரும் மறுபடியும் ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. அப்போ நோவை என்ன சொன்னால், நான் சொல்லியிருக்கேன் நீ இப்போதைக்கு என்கிட்ட நீ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. டக்குன்னு நம்ம நோவோட அம்மா சர்ப்ரைஸ்க்காக என்ன பண்ணுவான்னா, நம்ம நோவோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஊரில் இருக்கான்னு சொல்லுமா, அவனும் வந்து கூட்டி இவங்க வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க. வந்தோன்னே அவனும் வந்து இவகிட்ட மன்னிப்பு கேட்பான். என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிடு, நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. நோவோ வந்து அவங்ககிட்ட இருந்து தள்ளிடுவான். பட் அது மட்டும் இல்லாமல் நோவாவும் நிக்கும் முத்தம் கொடுத்த ஃபோட்டோ வந்து இவனுக்கு அனுப்பி விட்டுப்பான். இப்போ நிக்கு இவனோட அண்ணன் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சா இது அவங்க அம்மா கிட்ட சொல்லுவான். இது பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லி நிக்கிட்ட சொல்லுவானா. நிக்கு அதை எதுவுமே கவனிக்காம மறுபடியும் நோவாவை ஸ்விம்மிங் பூலில் தூக்கி போட்டு ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே வச்சு முத்தம் கொடுத்துட்டுமா. முத்தம் கொடுக்கும்போது நோவா வந்து இப்போ நீ என்ன பண்ணிருக்க, நம்ம வீட்டுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் என்ன நடக்கும் தெரியும்ல, தெரியவே தெரியாது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க 2 பேரும் அதை மறைச்சு 2 பேரும் முத்தம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் நிக்கோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நோவோட பாய் ஃப்ரெண்டாக இங்கேருந்து அவனோட ஊருக்கே திருப்பி வந்து இவங்க அனுப்பி விட்டுருவாங்க. திருப்பி அனுப்புன அப்புறம் நோவாக்கோட பாய் ஃப்ரெண்டும் நோவாட்ட என்ன பிரச்சனை தெரியாமல் அப்படியே அவனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். கிளம்பி போனதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து ஒரு ஃபைட் வந்து இருக்குங்க. அந்த ஃபைட்டுக்காக நம்ம நிக்கும் நோவா அதுக்கப்புறம் இவங்க 2 ஃப்ரெண்டு போவாங்க. அதாவது இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி. இப்போ இவங்க ஃபைட்டுக்கு உள்ளே இறங்க போகிறத நம்ம நோவா வந்து பார்த்துருவோம். பார்த்துட்டு எனக்கு இது பிடிக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன், எதுக்காக இப்போ நீ சண்டை போட போகிற, அப்புறம் அப்பாவி இதை நான் அவர் பாவம் விட்டுரு அப்படின்னா இவன் எதுவுமே கேட்க மாட்டான். இவன் இறங்கி சண்டை போடுறத பார்த்துட்டு நோவா அந்த இடத்துல இருந்து நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே வந்து கிளம்பி போயிடுவான். இவன் வெளியே கிளம்பி போனதுக்கப்புறம் டக்குன்னு நிக்க என்ன பண்ணுவானா, அவனை அந்த இடத்துலயே அடிச்சு விட்றான். அடிச்சு போட்டதுக்கப்புறம் நிக்கோட ஒரு ஃப்ரெண்டு நோவாக்கு ஏற்கனவே லிஃப்ட் கொடுத்தான்னு தருமா. அவன் வந்து நோவா வந்து ஆசைப்படுவான். அவன் என்ன பண்ணுவான்னா வெளியே வந்து நோவாக்கு வந்து முத்தம் கொடுப்பான். இப்போ டக்குன்னு நிக்க அந்த இடத்துல வந்து அவனை தள்ளி விட்டுட்டு உன்னை கொன்னுடுவேன் இன்னொரு தடவை இவன் கிட்ட வந்தேன் அப்படின்னு வரும்போது டக்குன்னு நோவா நீ இப்போ எதுக்காக அவனை அடிச்சேன், இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அவன் சரி சாரி என்னை மன்னிச்சிடு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஈரி நம்ம ஃப்ரெண்டு நம்மளை ட்ராப் பண்ணுவோம் அப்படியே மாதிரி பேசிட்டு இவன் போயிடுவான். அப்போ வந்து நிக்குக்கு வந்து என்ன சொல்கிறேனே தெரியாது. அப்போ நோவா வந்து அவங்க அப்பாவோட பத்திர கதையை வந்து மறுபடியும் சொல்லும்போது ஓகே நோவாக்காக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணலாம், இவன் சட்ட கல்லூரி வந்து படிச்சுட்டு இருப்பாங்க, லா படிப்பான். அதான் இப்போ லாக்காக இவன் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி லாவை மட்டுமே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து நம்ம நிக்கு இருக்கான் பார்த்தீங்களா, இவன் ஏற்கனவே ஒருத்தன் கார் ரேஸில் தோத்தாலும் தருமா, அவன் இவன்ட்ட காசு ஒன்றும் பண்ணாமல் இவனோட காரையும் தூக்கிட்டு போயிருப்பான். இவன் என்ன பண்ணுவான்னா இந்த காரையும் அந்த காசை வந்து நம்ம நோவோட அப்பா இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க கூட இவன் பார்ட்னர்ஷிப் போட்டுப்பான். அதாவது இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல ஜெயிலில் இருப்பான். இப்போ அவங்ககிட்ட என்ன சொன்னா, இப்போ காரை ஜூச்சிட்டு வந்துட்டேன், நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக நான் வந்து ஒரு நாள் நோவாவையும் அவங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் பிடுங்கிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நோவாவும் நிக்கு என்ன பண்ணுவாங்க, நோவோட பெட்ரூமில் வச்சு 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது நோவா மீதியாக தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவன் பக்கத்தில் போய் இவன் படுத்துட்டு இவன் ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறான் பார்க்கும்போது டக்குன்னு என்ன ஆயிடுனா நம்ம நிக்கோட அப்பா வந்து அந்த இடத்துக்கு வந்துடும். வந்துட்டு
உன் தங்கச்சிக்கு ரொம்ப முடியல அப்படின்னா டக்குன்னு அவங்க 2 பேரும் அந்த இருக்கிற கோலத்தை பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணியிருக்க அப்போ நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, அவளுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தால் தான் அவளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு அவட்ட பேசிட்டு தான் இருந்தேன், நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா அது எனக்கு தெரியாது, டக்குன்னு உன்னோட தங்கச்சி வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கா போய் அவளை பாரு அப்படின்னா இவன் கிளம்பி போவான். அப்போ நோவாவும் கூட போய் பார்த்தா அவள் தங்கச்சி, அதாவது அவங்க அம்மாவுக்கும் இன்னொரு ஹஸ்பண்டுக்கும் பிறந்த குழந்தை இருக்குதுமா, அவளுக்கு உடம்பு ரொம்ப முடியலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் இருப்பான். அப்போ அவளை பற்றிட்டு உனக்கு ஒன்றா அப்படின்னோடனே ஒன்றும் அவளை நர்ஸ் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னோடனே நர்ஸ்கிட்ட வந்து டக்குன்னு திருப்பி என்ன பண்ணோம், என்ன நினச்சி பாப்பாவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னா கவலைப்படாங்க, கூட ஒரு நர்ஸ் இருக்கனால எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்கன்னொன்னே நோவா கிட்ட வந்து திருப்பி அவன் தங்கச்சி வந்து என்ன சொல்கிறான்னா நீ யார் நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டு இவங்க 2 பேர் வந்து நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது கிளம்பி இவங்களோட வீட்டுக்கு வந்து காரில் வந்துட்டு இருப்பாங்க. காரில் வந்து கார் ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிட்டு நோவாட்ட என்ன சொல்லுவான்னா நம்ம இப்போ எப்படி என்ன பண்ணுறது, 2 பேரும் இப்படி தான் இருக்கணுமா, தனித்தனியாக தான் எப்பவும் வாழணுமா அப்படின்னோடனே அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு 2 பேரும் முத்தம் எடுப்பாங்க. இதுதான் நம்ம கடைசி முத்தம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நிக்க என்ன சொன்னா கடைசி முத்தமான மொத்தமாக எல்லாத்தையும் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் கடற்கரை கிட்ட வச்சு ஒன்று சேர்ந்துருவாங்க. இவங்க ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் 2 பேரும் காலையில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நிக்க எனக்கு பணரோட நம்ம இந்த இடத்துல ஓடி போயிட மாட்டேன், எங்கே ஓடி போகிறது, எங்கே ஓடி போனாலும் நமக்கு லைஃப் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு திருப்பி கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவாங்க. பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகும்போது நிக்கு வந்து நோவாக்காக ஒரு சாப்பிட்றதுக்கு தான் வாங்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஹைப்பர் வந்து போவான். போயிட்டு இவன் வெளியே வந்தால் நோவா வந்து காரில் இருக்க மாட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நோவா நிக்கு வந்து ஒருத்தன் கார் ரேஸில் தோத்தந்துருமா, அவங்க வந்து நோவா அந்த இடத்த வந்து கடத்தி தன்னோட இடத்துக்கு வந்து தூக்கிட்டு போயிடுவான். தூக்கிட்டு போய் எங்கே பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நோவோட அப்பா கிட்ட வந்து ஒரிஜினல் அப்பாட்ட வந்து கூட்டுருவான். விட்டோன்னா அவன் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நோவா அவனை பார்த்தோன்னா ரொம்ப பயப்படுவான், ஏன்னா ஒரு சைக்கோ மாதிரி இருப்பான். இதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து நிக்கு வந்து அவன் அப்பா அம்மாட்ட சொல்லும் போது அவன் என்ன சொன்னான்னா உங்ககிட்ட நான் இத்தனை தடவை சொன்னேன், இப்போ அது யார் போனான், அவன் எதுக்காக தூக்குறான் அப்படின்னா அவன் ஒரு கார் ரேஸ் காரணோன்னே உன் அப்பா என்ன சொன்னா நிக்கோடப்பா உன்ட்ட எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் கார் ரேஸுக்கு போகாதுன்னு இப்போ பாக்கியா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அப்போ தான் இன்னொன்று என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன் கால் வரும். அதாவது அவங்க இவங்ககிட்ட வந்து $1 மில்லியன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நோவாவை கடத்தின அவங்க அப்பா வந்து கேட்பான். கேட்டதுக்கப்புறம் சரி ஓகே எங்கே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காசை எடுத்து அந்த இடத்துக்கு வந்து இவங்க போகும்போது நம்ம நிக்க என்ன பண்ணுவான்னா அங்கே இருக்க ஒரு போலீஸ்காரன் கூப்பிட்டு இவனை கடத்திருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிற இடத்த இவன் கண்டுபிடிச்சு போயிடுவான். போயிட்டு அவனை பிடிக்கணும் பார்த்தா இக்கோட காரை எடுத்துகிட்டு அவன் அந்த இடத்துல வந்து விரட்டிடுவான். அது யாரை வச்சு விரட்டுவான்னு பார்த்தீங்கன்னா நோவா தான் இந்த காரை வந்து ஓட்டுவான். ஏன்னா அவன் கழுத்துல கன்னை வச்சு அவனோட அப்பா வந்து இந்த வேலையை செய்வான். இவனு வேறு வழி இல்லைன்னு சொல்லி இவன் வேலை செய்யும்போது அவங்கள பிடிக்கிறக்காக காரை எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு வந்து இவங்க விரட்டி போகும்போது ஒரு பாலத்துக்கிட்ட வச்சு இவங்க நேருக்கு நேராக 2 பேரும் மோதறக்காக நிற்பாங்க. மோதறக்காக போகும்போது நோவா ஏற்கனவே நிக்கிட்ட வந்து ஒரு கார் வந்து எப்படி ஸ்பிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருப்பான். இப்போ அதே மாதிரியே 2 பேரும் நேருக்கு நேராக போய் ஸ்பிட் பண்ணுவாங்களா, அந்த டைம் நோவா கூட இருக்கிற அவங்க அப்பா வந்து இங்கே இருக்கிற போலீஸ்காரர் வந்து சுட்டுருவாங்க. சுட்டதுக்கப்புறம் நோவாவே நிக்கு வந்து காப்பாற்றுவான். காப்பாற்றினதுக்கப்புறம் இப்போ இவங்க அப்பா அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து நோவாவே நிக்கி பார்க்குறதுக்காக வரும்போது அவள் சேஃபாக இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னே 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இவங்க சந்தோஷப்பட்டதுக்கப்புறம் டக்குன்னு எப்பவும் போல இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. இவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நோவா நிக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் நோவாவோட ரூமுக்கு வந்து போவான். நோவா வந்து நிக்குக்காக நைட்டு ரூமில் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் வெயிட் பண்ணியிருப்பான். இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா அந்த ரூமுக்குள்ளே வச்சு 2 பேரும் அண்ணன் தங்கச்சி இல்லாமல் 2 பேரும் ஒன்றா லவ்வர்ஸ் மாதிரி இருப்பாங்க. இந்த விஷயம் என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா நோவாவோட அம்மாக்கும் நிக்கோட அப்பாவுக்கும் தெரிஞ்சிடும். இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இப்போ இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க. இந்த திரைப்படம் நம்ம ஊருக்கு செட் ஆகுமான்னு தெரியல, பட் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும் பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா செம்ம மூவி தான், ஒரு லவ் மூவி தான். பட் என்னென்னா ஒரு ஸ்டெப் இருக்கும், ஸ்டெப் சிஸ்டருக்கும் நடக்கக்கூடிய ஒரு லவ் மூவி சொல்லலாம். சரி ஃப்ரெண்ட், நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.